ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 13 பகவான் வராகரின் தோற்றம். பதங்கள் 31, 32. 31ஆம் பதம். ஸ்வதம்ஸ்ரயோத்ய மஹீம் நிமக்னாம் ச உத்தித சம்ருருச்சே ரசாயா தத்ராபி தைத்யம் கதயாபதந்தம் சுனாப சந்தீபித தீவிரமன்யு. மொழிபெயர்ப்பு. பகவான் வராகர் மிக எளிதாக பூமியை தன் தந்தங்களினால் தூக்கிக் கொண்டு நீரினின்று மேலே வந்தார். இவ்வாறு அவரது தோற்றம் ஒளிமிக்கதாக விளங்கியது. சுதர்சன சக்கரத்தை போல் அவரது சினம் பொங்கி எழுந்தது. அவர் தன்னுடன் யுத்தத்திற்கு வந்த அசுரனை இரண்யாக்ஷன் உடனே கொன்றார். பொருளுரை. ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியை பொறுத்தவரை வேத இலக்கியங்கள் வராக அவதாரம் சக்ஷுக்ஷ மற்றும் சுயாம்புவ மனுக்களின் காலங்களில் நடைபெற்றதாக குறிப்பிடுகிறார். இக்குறிப்பிட்ட வராக அவதாரமானது சுவாயம்புக மனுவின் காலத்தை சேர்ந்ததாகும். ஜனலோகம், மகர்லோகம், சத்தியலோகம் தவிர பிற உலகங்கள் எல்லாம் அப்பொழுது பிரளய வெள்ளத்தில் மூழ்கியிருந்தன. இக்குறிப்பிட்ட வராக அவதாரத்தினை மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் உலகங்களைச் சேர்ந்தவர்கள் பார்த்திருக்கின்றனர். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் கருத்துப்படி 2 வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த வராக அவதாரங்களையும் மைத்ரேய முனிவர் இணைத்து சுருக்கி விதுரருக்கு விளக்கியிருக்கிறார் என்பதாகும். 32ஆம் பதம். ஜகான ருந்தானம் அஹர்ஷ்ய விக்ரமம் சலீலேவம் மிருகராட் இவாம்பசி தத் ரக்த பங்காங்கித கண்டதுண்டோ யதா கஜேந்திரோ ஜெகதீம் விபிந்தன். மொழிபெயர்ப்பு. சிங்கம் ஒன்று யானையினை கொன்றது போல பகவான் வராகர் நீரினுள் வைத்தே அவ்வரசனை கொன்றார். அவரது நாவிலும் கன்னங்களிலும் இரத்தக்கரை படிந்திருந்தன. அவரது இக்கோலம் செம்மண் நிலத்தினை தோண்டிய யானை சிவந்து காணப்படுவது போல் இருந்தது. ஹரே கிருஷ்ணா.